தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து அதிகாரம் 14. அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். ஆண்டவருடைய இறை சந்நிதியில் இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை பொழுதில் கடவுளை வாழ்த்துவோம், போற்றுவோம், துதிப்போம். முழுமனதோடு அவரை ஆராதனை செய்வோம். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு வாழ்வு தருகிற வார்த்தைகள் நமக்கு இறை ஆசீர்வாதத்தை தருகிறது. நம் மீது அருளை பொழிகின்றது. நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறது. திராட்சை கொடிகள் போல அவர்கள் செழிப்படைவார்கள். நம்முடைய வாழ்க்கை செழிப்படைய திராட்சை செடிகளைப் போல நாம் ஒவ்வொருவரும் பலன் தரக்கூடியவர்களாக மாற கடவுள் நம்மை வாழ்த்துகிறார். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இந்த உலகத்தில் புகழோடு வாழ்வதற்கு தோன்றின் புகழோடு தோன்றுக என்று வள்ளுவர் சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கை புகழ்மிக்க வாழ்க்கையாக இறைவன் திருமுன்னிலையில் விளங்க நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் இறைவன் பசுமையான தேவதாரு மரங்களைப் போல மன உறுதியுடன் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான அருளை தருகிறது இந்த நாளின் இறை வார்த்தை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகள் வரும், தீமைகள் வரும். பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போகக்கூடிய தருணங்கள் ஏற்படும். இவற்றிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு அல்லது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய உடனிருப்பு மிக மிக அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார். என் அன்பு மகனே, மகளே, உன்னை சுற்றிலும் நான் என் வானதூதர்களை நிறுத்தி உன்னை பாதுகாப்பேன். உனக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் நான் கண்ணின் மணியென உன்னை காத்துக்கொள்வேன். உன்னை நான் என் உள்ளம் கையில் பொருத்தி வைத்துள்ளேன். எனவே தீமை உன்னை அணுகாது, நீ அஞ்சாதே, கலங்காதே என்று சொல்லி நம்மை திடமூட்டுகிறார். இந்த இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாய், அவருடைய ஆசிமிக்கவர்களாய் இந்த நாளில் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.